போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தகதகவென ஒளியும் விழுந்த பாறை மீதினிலே தலை கவிழ்ந்த தங்கனிலா உதயம் போலவே. தகதகவென ஒளியும் விழுந்த பாறை மீதினிலே தலை கவிழ்ந்த தங்கனிலா உதயம் போலவே. ம்லானி மாக்சிம் குழந்தைகளுக்கு காட்சி தந்தனையே. ம்லானி மாக்சிம் குழந்தைகளுக்கு காட்சி தந்தனையே. மகிழ்ச்சி வழங்கும் செய்தியாவும் மனதில் தந்தனையே. மகிழ்ச்சி வழங்கும் செய்தியாவும் மனதில் தந்தனையே. நிலைத்த அன்பை விதைத்த அன்னை சலேத் மாதா. இயேசு நீதி அரசை படைக்க வந்த சலேத் மாதா. மலர்ந்த வண்ண ரோஜா மலர்கள் கிரீடமாய் ஜொலிக்க, மஞ்சள் பச்சை வெண்பனி போல் ஆடையை மினுக்க. மலர்ந்த வண்ண ரோஜா மலர்கள் கிரீடமாய் ஜொலிக்க, மஞ்சள் பச்சை வெண்பனி போல் ஆடையை மினுக்க.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான இறை மக்களே, அன்பு மாதா டிவி நேயர்களே, இந்த திருப்பலியானது கோவை மறை மாவட்டத்தில் இருக்கிற சின்னதாராபுரத்தில் அமைந்திருக்கிற புனித சலி தன்னை ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திருப்பலி வழியாக கடவுள் நிறைவான அருளையும் ஆசிரியம் புலந்திருக்கிற இந்த புதிய மாதத்திலே, அதுவும் முதல் வெள்ளிக்கிழமையன்று இறைவன் நிறைவாக அவரது இரக்கத்தின் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக இந்த திருப்பலியை பக்தியோடு ஒப்புக் கொடுத்து மன்றாட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் அழகாக சொல்லுவார், திமோத்தேயுக்கு தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் கொடுத்து நீ விசுவாசத்தில் இறை நம்பிக்கையிலே வளர வேண்டும். ஆணித்தரமாக ஆழமான விசுவாசத்தினை இருக்கிற பொழுது கடவுள் உன்னை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவார் என்று சொல்லி திமோத்தேயுக்கு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து அவர்களை ஊக்குவிப்பார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்ற இறை அனுபவத்தை, நாம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர்களும் விசுவாசத்தில் வளர்வார்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நாம் செய்த பாவங்கள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கனவியல் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளுக்குள்ளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு முடிவில்லாத வாழ்வினை வழங்குவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவில் வாழ விரும்புவோர் இன்னல் உறுவர். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. அன்புக்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி
ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய். அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும். இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன். இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுறுவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர். ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் தவறுவதில்லை. உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள். நீதியான உம் நெறிமுறைகள் எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. பல்லவி. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர். ஆனால் உம் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலை உலைய செய்வது எதுவும் இல்லை. பல்லவி. ஆண்டவரே, நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன். உன் கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன். உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. பல்லவி. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூயாவியின் தூண்டுதலால் ஆண்டவரின் தலைவரிடம், நானும் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக எங்களுடைய சின்ன தாராபுரம் பங்கு இறை மக்கள் புனித காணிக்கையணை அருட்சகோதரிகளோடு இணைந்து உங்களை சந்திப்பதிலே இறை ஆசிரியராய் கருதி இந்த சிறு சிந்தனைகளை, இறை வார்த்தை பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று தாய் திரு அவையானது மறைசாட்சியான புனித பொனிஃபாஸுடைய நினைவு நாளை அனுசரிக்கிறது. இந்த பொனிஃபாஸ் என்ற புனிதர் 673 ஆண்டிலிருந்து 755 ஆண்டு வரை இறை திருவலப்படி வாழ்ந்தவர். இவருடைய திருமுழுக்கு பெயர், ஞானஸ்நான பெயர் வின்ஃப்ரெட். இவருக்கு 5 வயது நடக்கும் பொழுது இவருடைய வீட்டுக்கு துறவிகள் வீடு சந்திக்க வந்தார்கள். அதுதான் இவருக்கு துறவற வாழ்வுக்கான ஒரு விதை போடப்பட்ட நாள். 5 வயது நடக்கும் பொழுது. 7 வயது இவர் துறவு மடத்திலே உள்ள ஒரு கல்வி நிலையத்திலே இணைந்து கல்வி கற்க துவங்குகிறார். ஆசிரியர் வின்ஃப்ரெட் இடம் கல்வி பயின்று தாம் படித்த அந்த துறவு இல்லத்திலே உள்ள கல்வி கூடத்திலேயே ஆசிரியராகவும் இவர் பிற்பாடத்திலே பணியாற்றுகிறார். 30 வயது நடக்கும் பொழுது அருள் பணியாளர் ஆகிறார். 30 வயது அருள் பணியாளர், குருவானவராகிறார். ஜெர்மன் நாட்டு மறைவரப்பு பணியில் இறைவன் இவரை அழைப்பதாக தீர்க்கமாக உணர்ந்து அதற்கு ஒப்பு கொடுக்கிறார். 716 ஆண்டு அந்த ஒரு நோக்கத்தோடு ஜெர்மன் நாட்டுக்கு பயணம் போகிறார். அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக திருத்தந்தை 2ஆம் கிரகோரி என்கிறவரை சந்தித்து ஆசீர் பெறுவதற்காய் ரோமை செல்கிறார். ரோமை வத்திக்கானிலே திருத்தந்தை 2ஆம் கிரகோரி தான் இவருக்கு போனிஃபாஸ் வின்ஃப்ரெட் என்ற திருமுழுக்கு பெயரை மாற்றி போனிஃபாஸ் என்கிற பெயரை வழங்கியதாக சரித்திரம். அன்புமிக்கவர்களே, 3 ஆண்டுகள் கழித்து பிரீஸ்லாந்திலே கடுமையான மறைவரப்பு பணி இவர் மேற்கொள்கிறார். அந்த காலகட்டத்தில் இவரை தேடி ஆயர் பதவி வந்தது. ஆயர் பதவி வேண்டாம் என தூக்கி எறிகிறார். எனக்கு ஆயர் பதவி வேண்டாம் என அவர் அதை உதறி தள்ளுகிறார். பிற்பாடு கிபி 722 ஆண்டிலே ரோமைக்கு வந்து போக கட்டளை வருகிறது. திருத்தந்தை இடத்திலே இருந்து ரோமைக்கு போகிறார். அங்கு இவருக்கு ஆயர் பதவியானது நிர்பந்தத்தோடு வழங்கப்படுகிறது. திருத்தந்தையின் கட்டளையை மறுக்க முடியாமல் அந்த பணியை, அந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறார். ஜெர்மனி நாட்டிலே மறைவரப்பு பணி செய்த பொழுது ஒரு சுவராசியமான நிகழ்வு இவருடைய சரித்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெர்மனி நாட்டிலே ஒரு பழங்குடியின மக்கள் மத்தியிலே ஒரு மரத்தை தெய்வமாக வணங்குகிற, வழிபடுகிற ஒரு பழக்கம் இருந்தது. இன்றைக்கி கூட நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் மரங்களை மாற்று நம்பிக்கையாளர்கள் தெய்வமாக கருதுகிறார்கள். மரத்துக்கு அவங்க துணியை சுற்றி ஜெபம் செய்கிறத, பூஜை செய்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஜெர்மனி நாட்டில் அந்த நூற்றாண்டிலே இப்படியாக ஒரு மரத்தை தெய்வமாய் வழிபட்ட
அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் இவர் இறைப்பணி ஆற்றிய பொழுது என்ன செய்தார்? அவருடைய அந்த மூட நம்பிக்கையை மாற்ற வேண்டும், அந்த மூட நம்பிக்கையிலிருந்து அவர்களை வெளிக்கொணர வேண்டும் என சொல்லி கோடாரியை இவரை கொண்டு வந்து அந்த மரத்தை வெட்டி 2 துண்டாக உடைக்கிறார். மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ, இது தெய்வமாகவே, தெய்வத்தை இவர் இப்படி செய்கிறாரே, தெய்வ குத்தமாகி விடுமே, இந்த நபரை தெய்வம் அழித்து விடுவாரே, தண்டித்து விடுவார் என பயப்படும் பொழுது மரம் 2ஆக பிளக்கிறது. ஒன்றுமே நடக்கவில்லை. அப்பொழுதுதான் அந்த மக்களிடத்திலே இருந்த அறியாமை இருள் நீங்குகிறது, விழிப்புணர்வு அவர்களுக்கு வருகிறது. பிற்பாடு இயேசு ஆண்டவரை பற்றி அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த பழங்குடி மக்களை கிறிஸ்துவத்துக்குள் கொண்டு வருகிறார் மறைவரப்பு பணியாளரான புனித பொனிஃபாஸ் ஆயர். கிபி 731ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் கிரகோரியின் மறைவுக்கு பின்னால் 3ஆம் கிரகோரி என்கிற திருத்தந்தை பணிப்பொறுப்பு ஏற்று இந்த பொனிஃபாஸ் என்கிற மறை ஆயருக்கு கர்தினாலுக்கு உண்டான கூடுதல் அதிகாரத்தை வழங்கி மறைபரப்பு பணியை திறம்பட செய்ய வாய்ப்பு தருகிறார். ஏற்கனவே ஆர்வம் உள்ள இவருக்கு கூடுதலாக அதிகாரம் கிடைத்ததாலே இன்னும் ஆர்வமாக நிறைய ஆன்மாக்களை ஆண்டவர் பால் ஈர்த்து வருகிறார். கிபி 741க்கு பின் பிரீஸ்லாந்திலே இன்னும் தீவிரமாக பணியாற்றுகிற பொழுது வயது மூப்பின் காரணமாக நோய்வாய்ப்படுகிறார். இவருக்கு 73 வயது இருக்கும். அந்த பிரீஸ்லாந்து பகுதியிலே உறுதி புஸ்தல் வழங்குவதற்காக ஆயர் என்ற முறையிலே உறுதி புஸ்தல் அருட்சாதனம் வழங்குவதற்காக இறை மக்களோடு ஒரு குடிசையிலே காத்து கொண்டிருக்கிறார். இவருடைய இறை பணியினாலே சில எதிர்ப்புகள் இவருக்கு ஏற்கனவே இருக்கிறது. அந்த எதிர்ப்பாலை தூண்டப்பட்ட முரடர்கள் கூட்டம் இவரை குடிசைக்குள் இருக்கிறதை அறிந்து இறை மக்களையும் இவரையும் பலவந்தமாய் தாக்குகிறது. முதல் அடி ஆயர் மீது விழுகிறது. மறைசாட்சியாக இந்த புனித ஆயர் பொனிஃபாஸ் 73 வயதிலே இறைவனுக்காக குடிசையிலே தன்னை காணிக்கையாக்குகிறார். இப்பேற்பட்ட ஒரு உன்னத மறைசாட்சி புனிதருடைய நினைவு நாளை இன்று திரு அவை சிறப்பிக்கிறது. ஒவ்வொரு மறைசாட்சிகளை குறித்தும் நாம் நினைவு கூறுகிற நாட்களிலே நாம் கிறிஸ்துவுக்காக, திருச்சபைக்காக என்ன தியாகம் செய்கிறோம்? இந்த ஒரு வினா நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அருள் பணியாளர்கள், துறவிகள், இறை மக்கள், ஆயர்கள், நாம் எல்லோருமே நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ரத்தம் சிந்தி திருச்சபையை வளர்த்தெடுத்த இந்த மறைசாட்சிகளுடைய விழாக்கள், நினைவு தினங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கிய அழைப்பு, நாம் என்ன தியாகம் செய்கிறோம்? இவர்கள் செய்கிற தியாகத்தை குறித்து நாம் பாராட்டி பேசுவதல்ல, இவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, நாம் இந்த இயேசுவுக்காக, இவர் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த திருச்சபைக்காய், கிறிஸ்துவுக்காக நாம் என்ன தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என நமக்கு நாமே கேள்வி கேட்டு நம்மை புதுப்பித்துக் கொள்வோம் நம்பிக்கையிலே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகம், அது 3 கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 கருத்துக்கள். முதலாவதாக தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார், ஞாபகப்படுத்துகிறார் தனது திருமுகத்திலே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். இது முதல் கருத்து. ஞாபகப்படுத்தி பாருங்க, நம்ம எல்லாருமே குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை பல விதங்களிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம். அம்மா அப்பா ஞானஸ்நானத்துக்கு, திருமுழுக்கு கோயிலுக்கு கொண்டு வராங்க. புத்தி விவரம் வந்த பிற்பாடு கையை பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. புரிந்ததை கேட்கிறோம், புரியாததை பிற்பாடு தெரிந்து கொள்கிறோம். இப்படியாக நமது திருமறை நூலை பற்றிய அறிவிலே நாம் வளர துவங்கி ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பு, முதல் நற்கருணை வகுப்பு, உறுதி பூஸ்தல் வகுப்பு, விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்பு என பல பயிற்சிகள் வழியாக குழந்தை பருவம் முதலே இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே திருமறை நூலை கற்றிருக்கிறோம். அன்று தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னது நமக்கும் சொல்லுகிறார், நமக்கும் சொல்லுவதாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆக நாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. நம்மை கடவுள் திருச்சபை வழியாக தயார்படுத்தி இருக்கிறார், பயிற்சி கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பயிற்சிகள், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஞானமான இறை வார்த்தைகள், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பொன்னான வாழ்க்கை சூழ்நிலைகள், பயிற்சி வகுப்புகள், அருளான காரியங்கள், அருட்சாதன கொண்டாட்டங்கள் நமக்கு நிரம்ப கிடைத்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்வோம். திருமறை நூலை குழந்தை பருவம் முதல் நாம் கற்றறிந்திருக்கிறோம். முதல் கருத்து. 2வது கருத்து, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது.
தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வரை திருவிவிலியத்திலே உள்ள மறைநூல் அனைத்தும் மனித கருவிகளால் எழுதப்பட்டதை ஒழிய மனிதனுடைய சுய புத்தி அல்ல, சுய கருத்து அல்ல, சுய சிந்தனை அல்ல. இட் இஸ் an inspiration from the Holy Spirit. தூய ஆவியால் ஏவப்பட்டுதான் மனித கருவிகள் திருமறை நூலை எழுதியிருக்கிறார்கள். தீமோத்தேயுவுக்கு தூய பவுல் சொல்லுகிற இரண்டாவது கருத்து, மறைநூல் அனைத்தும் திருநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. ஆகவேதான் நமது திரு அவையிலே திருமறை நூல் வழியாக பாரம்பரியம், மரபு வழியாக பாரம்பரியம், ரெண்டு பாரம்பரியங்களையும் ரெண்டு கண்களாக வைத்திருக்கிறோம். திருமறை நூல் தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வரை எழுதப்பட்டது அனைத்துமே இறையாவியால் ஏவப்பட்டு தூண்டுதல் பெற்று நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பொக்கிஷம். கடவுளை நம்மோடு பேசு. ஆகவே தான் பைபிளில் சொல்லப்பட்டிரு கருத்து நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் ரொம்ப கவனமாக பக்தியாக பயத்தோடு கேட்கிறோம், அலட்சியப்படுத்துவதில்லை. கவனமாய் பக்தியாய் பயத்தோடு கேட்கிறோம். இறை வார்த்தை திருமறை நூலில் இருந்து எடுக்கப்படுகிற இறை வார்த்தை தூயாவில் ஏவப்பட்டதால் தான் அது உள்ளத்தை ஊடுருவுகிறது, மனமாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. மூணாவது இறுதி கருத்தாக பார்த்தோம் என்றால், இறை வார்த்தை திருமறை நூல் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 4 நோக்கங்களுக்கு: கற்பிக்க, கண்டிக்க, சீராக்க, நேர்மையாய் வாழ பயிற்றுவிக்க. கற்றுத்தருகிறது, கண்டிக்கிறது. நம்ம வழி மாறி போகும்பொழுது, இங்கே பாரு தம்பி, இங்கே பாரு தங்கச்சி, நீ போகிற பாதை சரியில்லை. அநேக புனிதர்களை இந்த திருமறை நூல்தான் கண்டித்து, கற்பித்து, சீராக்கி, நேர்மையாய் வாழ பயிற்சி கொடுத்து இன்று நமக்கு திருச்சபைக்கு அநேக புனிதர்கள் கிடைத்து. புனித அகுஸ்தினாராக இருக்கலாம், எத்தனையோ புனிதர்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருக்குள் வருவதற்கு திருமறை நூல் உதவி செய்திருக்கிறது. மனமாற்றத்துக்கு, மனிதர்கள் புனிதர்களாக மாறுவதற்கு, சாதாரண மனிதர்கள் அசாதாரண மனிதர்களாக மாறுவதற்கு என சொல்லி திருமறை நூல் ஆக்கப்பூர்வமான பலன் தருகிற, கனி தருகிற மாற்றத்தை கற்பித்தல், கண்டித்தல், சீராக்குதல், நேர்மையாக வாழ பயிற்சி தருகிற ஒரு பணிகளை செய்கிறது. அன்பார்ந்தவர்களை, தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்னதன் வழியாக நாம் எல்லோருக்கும் இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறவங்க எல்லோருக்கும், எனக்கும் ஆண்டவர் பேசுகிறார். இந்த இறை வார்த்தை மீது உள்ள தாகத்தை வளர்த்து கொள்வோம். நாம் முன்னொரு நாள் சிறு வயதிலே கற்றுக்கொண்ட திருமறை நூல் காரியங்களை, அருட்சாதன காரியங்களை புதுப்பித்துக் கொள்வோம். சாதாரணமாக திருமறை நூலை, விவிலிய வசனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். முழுக்க தூய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்ற கருத்தோடு புனித பொனிஃபாஸ் மறைசாட்சியைப் போல நம்மால் இயன்ற விதத்திலே திருச்சபைக்கு தியாகங்கள் செய்வோம். நல்லாய இயேசு என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. என்ன
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய ஆனந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திலே அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதுபடுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பலுக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ வெடுப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுள். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எடுத்து வந்தார். இறைவனே வானக விருந்து
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனை எங்கும் என்றும் மாட்சிப்படுத்த சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அந்த